அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக வால்பாறை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தமிழக வெற்றி கழகம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நூலிலையில் தவறவிட்டாலும் 47,300 வாக்குகளை அள்ளித்தந்த வாக்காளர்களுக்கு நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் தேர்தலில் எலெக்ஷன் நிற்கும்போது உங்களிடத்தில் வாக்கு கேட்கும்போது நீங்கள் எங்கிட்டலாம் வந்து சொன்னீங்க, இந்த ஆனமலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோட்டூர் பகுதி, அங்கலக்குறிச்சி பகுதி, கம்பாலப்பட்டி பகுதி ஊராட்சி, கோடங்கிப்பட்டி பகுதி, அர்த்தநாரிபாளையம் பகுதி மற்றும் வேட்டைக்காரன்புதூர் பேரூராட்சி உள்ள அண்ணாநகர் பகுதி, இந்த பகுதியிலெல்லாம் குடிநீர் நீர் சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நான் ஒன்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுற விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் தேர்தல் பரப்புரை போது என்ன சொன்னார்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளில் எந்த விதமான சமரசமும் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். அதுபோல மக்களுடைய அன்றாட தேவைகளை, அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செய்து கொடுப்போம் என்று உங்களிடத்திலே நான் வாக்குகளை கேட்கின்ற பொழுது வாக்குறுதியும் கொடுத்திருந்தேன். அந்த வகையில் நான் இப்பொழுது நன்றியை அறிவிப்பு செய்துவிட்டு சற்று நாள்தான் ஆகிறது. இந்த மக்கள் பணிகளை செய்துவிட்டார்களா என்று கேட்கின்ற பொழுது என்னிடத்தில் தொலைபேசியில் பொதுமக்கள், பெருவாரியான பொதுமக்கள் அங்கலக்குறிச்சி, கம்பாலப்பட்டி, அர்த்தநாரிபாளையம், கோடங்கிப்பட்டி, சேத்துமடை அண்ணாநகர் பகுதிகளெல்லாம் தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று புகார் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு குடிமகனுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது, அந்த அடிப்படை வசதிகளை பெறுவது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமையாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1921 சொல்வதைப் போல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த அரசியல் சாசனத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது நிர்வாகத்தினுடைய ஆபீசர்களின் கடமை என்று நான் கருதுகிறேன். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், பிடிஓக்கள், மற்ற இதர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனமலை யூனியனுக்கு உட்பட்ட 19 ஊராட்சிகளிலும் தங்கு தடையின்றி குடிநீர் பிரச்சனையும், கழிவுநீர் பிரச்சனையும், கழிவுநீர் தொட்டிகளையும் சுத்தம் செய்வதையும், குடிநீர் வடிகால்களை சுத்தம் செய்வதையும் கவனிக்க வேண்டும். அதற்கு மேலாக ரோடு, மயானம், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, போக்குவரத்து, பஸ் வசதி போன்ற அடிப்படை தேவைகளை அந்தந்த ஊர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்து மக்களுடைய தேவைகளை அறிந்து உடனடியாக செய்ய வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அன்போடும் அக்கறையோடும் பொதுமக்களை நலன் கருதி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இவ்வளவு நாளும் ஒரு அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்குன்னு நினைக்கின்ற போது அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் எழுதுகிறது. அதுக்கு உதாரணமாக இப்போ டிவியில் காலையில் நியூஸ் 7லையும் பார்த்தேன், புதிய தலைமையிலையும் பார்த்தேன். சென்னையில் புளியந்தோப்பில் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த அரசு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த ரிப்பன் கட்டும்போது கூட
அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்னா, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதனுடைய வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அதை பற்றி இன்னும் தெரியவில்லையா, அதை படிக்கவில்லையா, படித்தும் அதை மறந்து விட்டார்களா என்ற எனக்கு ஐயப்பாடு எழுகிறது. நம்முடைய வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரி சைன் பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் முதல் குடிமகன் பிரசிடென்ட், ரெண்டாவது குடிமகன் வைஸ் பிரசிடென்ட், மூணாவது பாரத பிரதமர், அப்படி 1, 2, 3 போட்டு 21A பாராளுமன்ற உறுப்பினர், 21B சட்டமன்ற உறுப்பினர், 27லேருந்து 30 வரைக்கும் தான் அந்த மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க. இதுதான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்க வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸில் இருக்குது. இதையும் என்கிட்ட யூனியன் கவர்மெண்ட் வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் இருக்குது, கேரளா கவர்மெண்ட்டு போட்ட வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டு போட்ட வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸில் 21A மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், 21B சட்டமன்ற உறுப்பினர், 30ஆவதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வருகிறார்கள் 27லேருந்து 30க்குள்ள. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் பிரதிநிதிகள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் அந்த மக்கள் பிரதிநிதியை புறக்கணித்திருக்கிறார்கள். அவங்க அந்த ரிப்பன் கட் பண்ணி கேண்டில் ஏற்றிட்டு அந்த சட்டமன்றத்துக்கு ஒரு உறுப்பினர் கொடுக்காம கலெக்டர் கொடுக்கறதாக செய்தி. இது வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி தான், மக்களாட்சி தத்துவத்தில் உயர்ந்தவர், அப்படி தான் வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் சொல்லுது. அதனால் இது எல்லாம் அதிகாரிகள் தெரியவில்லையோ, அல்லது படிக்க தவறிவிட்டார்களோ, அல்லது படிக்க மனமில்லையோ, அல்லது படித்தும் படிக்காதவங்க இருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு இருக்கக்கூடாது. அதனால தான் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் மக்கள் இன்றும் இத்தனை வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆட்சியில் ஒரு அடிப்படை தேவைகளை உள்ளாட்சி நிர்வாகம் கொடுக்கவில்லை, வருவாய்த்துறை நிர்வாகம் கொடுக்கவில்லை, மாவட்ட நிர்வாகம் கொடுக்கவில்லை என்றால் நாம் பின் யாரிடத்தில் போய் இதை சொல்வது? எனவே வருங்காலங்களில், அதிலும் குறிப்பாக நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இப்பொழுது தவேக வேட்பாளர், தவேக தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளர். நாங்கள் தமிழக வெற்றி கழகம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் தோல்வியை தழுவினாலும் நூலிலையில் அந்த தோல்வி நமக்கு கிடைக்கல, தோல்வி ஆயிடுச்சு. ஆனாலும் 45,300 வாக்குகள் பெற்ற அந்த வாக்காளர்களுக்கும் அனைத்து பொதுஜனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல அவருடைய நல்ல ஆட்சியில் அனைத்து அடிப்படை வசதிகளும் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும். இட் ஷுட் ரீச் டு தி அன்ரீச்ட் என்ற ரீதியில் அனைத்து தேவைகளையும் அனைத்து தேவையானவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய சீரிய நோக்கம். அதைத்தான் அவர் பரப்புரைன்னு சொன்னார். அந்த வகையில் அதிகாரிகளெல்லாம் மக்களை சந்தித்து மக்கள் பணியாற்ற வேண்டும். அதுக்கு தான் அவங்களுக்கு பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த வால்பாறை பகுதியில் கீழ்ப்பகுதி ஆனமன்ற ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்துணை 19 ஊராட்சிகளும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த மக்கள் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதி, மயான வசதி, கழிப்பிட வசதி, பள்ளிக்கூட வசதி, மருத்துவ வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி யாரும் செய்யலைன்னா நாங்களாம் எங்கள் எம்எல்ஏ இருக்கின்ற காலத்தில் அசம்பிளியில் ப்ரிவிலேஜ் மோஷன், உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வருவோம். அந்த மாதிரி உரிமை பிரச்சனைகளை கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற சட்டமன்றங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்பது எங்களுடைய அனுபவம், என்னை போன்றவருடைய அனுபவம். ஆகவே இனி இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி யாரும் சரி மக்கள் பிரதிநிதிகளுடைய முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் மரியாதையும்
என்ன என்பதை சட்ட புத்தகங்களை புரட்டி பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும், அல்லது சீனியர் ஆஃபீஸர்ஸில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி மக்களுக்கு நானும் நீங்களும் நாம் அனைவரும் மக்களும் அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய நோக்கமான ஒரு நல்ல ஆட்சியை கொண்டுவதற்கு நாம் உதவி செய்ய முடியும். உதவி செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.